வணக்கம், நான் உங்கள் சிவா. வெல்கம் டு குக்கிங் மேன் தமிழ். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா 1.5 கிலோ பாறை மீனை, கம்மா பாறை மீனை வெட்டி சுத்தம் பண்ணி அதை அவிச்சு கோலா உருண்டையா பிடிச்சி சாப்பிட்டு பார்க்க போறோம். வாங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை கோலா உருண்டை பிடிச்சாச்சு. இந்த சைஸுக்கு ஒவ்வொரு உருண்டையும் பிடிச்சிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல்ல மீன் ரெக்கை, வால் இதெல்லாம் கத்திரிக்கோல்ட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். மீன், வால், ரெக்கை எல்லாத்தையும் கிளீன் பண்ணியாச்சு. அடுத்து செதில் சுரண்டிக்கலாம். வாங்க. இப்போ நம்ம கோலா உருண்டை செய்ய போடுறதுனால வவுத்தையும் தலையையும் கிழிச்சு சுத்தம் பண்ணியாச்சு. மீனை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் நம்ம கோடு போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. நல்லா இந்த அளவுக்கு அரி போட்டுக்கணும். அரி போட்டிங்கன்னா வேக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபிஷ் கோலா உருண்டைக்கு மீனை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். வாங்க. மீனை வேக வச்சுக்கலாம். வாங்க. உப்பு, மஞ்சள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் மீனை வேக வச்சா போதும். இந்த மாரி அழுக்கெல்லாம் திரண்டு வந்துடும்.
நம்ம அதுக்கப்புறம் மீனை இறக்கிடுவோம். இந்த லைட் அப்படி கோடு போட்டோன்னே உள்ளக்க இறங்கிரும் மீன். இந்த இதுக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். வாங்க இப்போ இறக்கிக்கலாம். இறக்கிட்டு மீன் வந்து ஃப்ளெஷ்ஷை மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவோம். இந்த அளவுக்கு மீனை சுத்தமாக கை பார்த்து எடுத்துக்கணும். வாங்க கறியை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு கம்மியாக இருக்கிறதுனால மிக்சியில் அரைப்படாது. அதோட நம்ம மீனோட சேர்த்து அரைச்சிக்கிடுவோம். கோலா உருண்டைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. வைத்த பாறை மீன் 1.25 கிலோ, நாட்டுச்சக்கு கடலெண்ணெய் தேவையான அளவு, எலும்புச்சம்பளம் 1 நம்பர், அரிசி மாவு 200 கிராம், சீரகத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4, பல்லாரி 300 கிராம், தேவையான அளவு உப்பு. கோலா உருண்டைக்கான மிக்சிங்கை ரெடி பண்ணிக்கலாம். அரிசி மாவு 200 கிராம், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் தேவையான அளவு, பெரிய வெங்காயம் 300 கிராம், பச்சை மிளகாய் 4, ஒரு எலும்புச்சம்பளம், தேவையான அளவு உப்பு. வாங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்க அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். தேவையான அளவு நாட்டுச்சக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கோலா உருண்டையை உருட்டி எண்ணெயில போட்டுக்கிடுவோம். நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை கோலா உருண்டை பிடிச்சாச்சு. இந்த சைஸுக்கு ஒவ்வொரு உருண்டையும் பிடிச்சிட்டு நம்ம எண்ணெயில போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். கோலா உருண்டை இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிடணும்.
லைட்டா அசிச்சு தான் பார்க்கணும். போட்டோன்னே நீங்க பாட்டு கையை கரண்டியை விட்டு கிண்டிடக்கூடாது. கிண்டிட்டீங்கன்னா உருண்டை பூரம் கலைஞ்சிரும். லைட்டா இப்படி நாட்டி விட்டுக்கணும். கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எடுத்துக்கோங்க. உருட்டும் போது வெடிப்புடுகாம உருட்டணும். இந்த அளவுக்கு உருட்டணும். வாங்க கோலா உருண்டையே டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஏங்க அப்படி இருக்குங்க. ஃப்ரீயா இருக்கிற டயத்துல செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ அருமையா இருக்கும். குழந்தைகளை சாப்பிடுங்க. மீன் ஒரு துண்டு 2 துண்டு சாப்பிட்டாங்கன்னா இது போகும் 10 உருண்டை போகும். நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.